ஆபத்தின் மத்தியில தான் நாம் குடியிருக்கிறோம். ஆபத்தின் மத்தியில தான் நாம் குடியிருக்கிறோம். ஆபத்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆபத்து நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அப்ப அவங்க பாருங்க, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்கள் இக்கட்டுகளுக்கு விலக்கி ரட்சிக்கிறார். அவர் இக்கட்டுகளுக்கு விலக்கி ரட்சிக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை ரட்சிக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்மளை மீட்டு எடுக்கிற, நம்ம விடுதலை ஆக்குகிற தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். குருடன் வழி அருகே பிச்சை கேட்டிருந்த குருடன், பார்வை இல்லாதவனாய் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் உரத்த சத்தம் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி உரத்த சத்தம் போட்டு கூப்பிடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு பார்வை கொடுத்தார். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். உண்மையாக அவரை கூப்பிட வேண்டும். உண்மையாக அவரை கூப்பிட வேண்டும். உண்மையாய் அவரை கூப்பிட, எழுந்தாலும் இயேசுதான், உட்கார்ந்தாலும் இயேசுதான், நடந்தாலும் இயேசுதான். நம்மள சர்ச்சைக்கு வரல பசங்க, நீ என்ன கூப்பிடுற? நாங்க 24 கூட்டுண்டா இருக்கோம். நாங்க 24 வரா கூட்டுண்டா இருக்கோம் நம்மள சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது உண்மையாய் கூப்பிடுகிறது கிடையாது. உண்மையாய் கூப்பிடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். தேவனுடைய எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதை நிறுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமைனா நம்முடைய சபை, நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிப்பார்கள். உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். உண்மையா கூப்பிடுகிற பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். உண்மையா கூப்பிடுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவார்கள். அல்லேலூயா. உண்மையா கூப்பிடுகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து துணிச்சலா பேச மாட்டார்கள். உண்மையாய் கூப்பிடுகிற பிறரை அடிக்க மாட்டார்கள். உண்மையால் கூப்பிடுகிறவர்கள் திருட மாட்டார்கள். உண்மையால் கூப்பிடுகிறவர்கள் புறம் கூற மாட்டார்கள். உண்மையால் கூப்பிடுகிறவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கவனமாய் நடப்பார்கள். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தெய்வமாய் இருக்கிறார் என்று பயந்து தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்தவர்களாய், ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாள் வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் பார்க்கிற நபர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறவர்களாய், மற்றவர்களுக்காக அழுது புலம்புகிறவர்களாய், மக்களுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து அவர்களுக்காக மன்றாடுகிறவர்களாய், அல்லேலூயா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களாய், கர்த்தருடைய ஊழியத்தை பங்கெடுக்கிறவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தரை கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள். ஒன்றுமே செய்யாமல் தன் வீட்டில சுகபோகமா வாழ்ந்துக்கிட்டு நன்றாய் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு, எப்ப நினைச்சா ஒரு ஸ்தோத்திரம், நினைக்கிற ஒரு ஸ்தோத்திர பலியை தான் 2 வார்த்தையை சொல்லிட்டு யாரை குறிச்சு அக்கறை இல்லாதவர்களாய், பயங்கர மாமிச இச்சை, கோபம், எரிச்சல், வைராமை, பிடிவாதம், பொய் சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டு ஊரை சுற்றி கொண்டு தப்பான எண்ணத்தையும் சிந்தையும் பார்வையும் பேச்சு, கிண்டலி, கேலி, பரியாசம், டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு இவர்கள் எல்லாம் உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் கிடையாது. இவர்கள் பொய்யான மனிதர்கள்.
பக்தி வேஷத்தை தரித்துக் கொண்டு அவருடைய பலனை மறுதளிக்கிற கூட்டத்தார் இவர்கள் உண்மையாய் கூப்பிடுவது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாய் எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஜாதி ஜனங்களுக்கு பயப்படக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொள்ள உறவுகள் என்ன சொல்லுவாங்களோ, உடைய கணவன் என்ன சொல்லுவாரோ, மனைவி என்ன சொல்லுவாங்களோ, பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்களோ என்று பயந்து அவங்களுக்கு ஒரு வேஷம் போடுற மனிதர்கள் அல்ல. பெற்றோர்களுக்கு தகுந்த மாதிரி பெற்றோர்களுக்கு வேஷம் போடுறவர்கள் அல்ல. கர்த்தருக்கு என்று எப்பொழுதும் வைராக்கியமாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியம். சகோதரி தெரிந்து சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சர்ச்சைக்கு வரும்போது பக்தியா இருப்பார்கள். சர்ச்சை விட்டு வெளியில போன உடனே உலக மக்கள், உறவுகள், மாமியார், நாத்தனார், மூத்தார், இவர்கள் இன்னும் சொந்தக்கார நண்பர்கள், அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, எல்லா சடாச்சரமான காரியங்களை செய்து கொண்டு, இது நமக்கு தெரியாது. அவங்களுடைய பக்தி மட்டும் நம்ம பார்க்கிறோம். அவங்க பின்னாடி அவர்கள் எப்படி செய்கிறார்கள், உலகத்துக்கு வேஷம் போடுறாங்க. உலக மனிதருக்கு எல்லா சடகாச்சாரமான காரியத்தை அவங்க கலந்து கொண்டு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை செய்கிறார்கள். இங்க வந்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை செய்கிறார்கள். உலகத்துக்கு போனா உலகத்துக்குரிய வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நாம பார்க்க நல்ல பக்தி உள்ள சகோதரியாச்சே நினைப்போம். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இருந்தா நீ என்ன செய்யற, இங்க இருந்து போன உடனே வீட்டுல என்ன செய்யற, இங்க இருந்து போன உடனே உங்க அப்பாவை பார்த்த உடனே நீ என்ன செய்யற, உன் புருஷனை பார்த்த உடனே என்ன செய்யற, இல்ல உன்னுடைய மூத்தாரை பார்த்த உடனே என்ன செய்யற, உன் சொந்தக்காரர் ரட்சிக்கப்பட ஜனங்களை பார்த்த உடனே என்ன செய்து கொண்டிருக்கிறார். சர்ச்சைக்கு போறேன்னு கேட்டவங்க இல்ல சும்மா தான் போறேன், சர்ச்சைக்கு போறேன்னு கேட்டவன சும்மா போறேன், உண்மையாதான் வரேன். ஆனா அவங்களுக்கு சொல்லி ஏன் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் போறேன், சும்மா போய் வந்து இருக்கணும். அது யார் கவனிக்கிறா, கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. சர்ச்சைக்கு போறேன், நான் கடவுளுடைய பிள்ளை, தேவனை ஆராதிக்கிறேன், அவரை நம்புறேன், அவருக்கு சுகத்தை கொடுத்தார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், நான் பரலோகத்துக்கு போறேன், நீங்க நம்புங்க இயேசுவை குறிச்சு. நீ சொல்லும் பொழுது அவங்க வெட்கப்படுவாங்க, கர்த்தர் மகிமைப்படுவாங்க. ஆனா நீ என்ன சொல்லுவ, சொந்தக்கார பார்த்தா இல்ல சும்மா தான் போறேன், கூட்டாங்க பாவம் போறேன், கூட்டாங்க சும்மா கூட்டாங்க மரியாதை கொடுத்து நான் போயிருக்கிறேன் இன்னும் போது அவங்க பிசாசு மகிமைப்படுவான், கர்த்தர் துக்கப்படுவான். பிசாசங்க மகிமைப்படுவான், கர்த்தரங்களே துக்கப்படுவான். எந்த இடத்துல யாரும் கேட்டாலும் தைரியமாய் பதில் சொல்லணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், தேவனை தெரிந்து கொண்டான், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இல்லை ஞானஸ்தானம் எடுக்க போறேன், நான் சர்ச்சைக்கு தான் போவேன், நான் விக்கிரகெல்லாம் கையெடுக்க மாட்டேன். அல்லேலூயா. தைரியமா நம்ம சொல்லும் போது கர்த்தர் அங்கே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது லகுவாய் தூக்கி எடுப்பார், லகுவாய் தூக்கி எடுப்பார். இங்க வந்து ஒரு வேஷம் போட்டு அங்க வந்து ஒரு வேஷம் போகும்போது ஒரு வியாதி தாக்கிடுது. வியாதி கவனிப்பார் கவனிப்பார் கவனிப்பார், ஒரு வருஷத்துல கவனிப்பார், 2 வருஷத்துல என்னை மகிமைப்படுத்துகிறாயா, இல்லை என்னை வேண்டாம் வேண்டாம் என்று மக்களுக்கு ஏற்ற மாதிரி நாடகம் நடிக்கிறாயா, எல்லா இடத்துலையும் என்னை மகிமைப்படுத்துகிறாயா, எனக்கு அச்சம் மட்டும் என்னை மகிமைப்படுத்திட்டு வெளியில போய் என்னை மறுதளிக்கிறாயா, கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்த்தா மட்டும் மகிமை செலுத்திட்டு தேவனை மகிமைப்படுத்திட்டு மற்ற புறஜாதி